வணக்கம். இது வந்து டிவிசி கேஸ் ஃப்ரெஷ் ஃபைலிங் ப்ரொசீஜரு வீடியோ நம்பர் 5. ஓகேவா? இப்போ இதில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபார்ம் 2. ஓகேவா? இதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிசி புக்கு, அதாவது அந்த டிவிசி ஆக்ட் 2005 உடைய பேர் ஆக்ட். சரிங்களா? இது அந்த பேர் ஆக்ட் புக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, இது எல்லா விதமான ஃபார்ம்ஸும் இதில் இருக்கும். நமக்கு தேவை ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 மட்டும்தான். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 எல்லாம் வந்து இந்த புக்கிலையே எடுத்துக்கலாம். இந்த புக்கில் தான் இருக்கு. இந்த புக்கில் இருக்குது இல்லையா? இதோடு சேர்த்து கூகுள்லேயும் இருக்கும். நீங்கள் கூகுள்லேயும் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை இந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் அந்த ஃபார்ம் அப்படியே நீங்கள் A4 பேப்பரில் டைப் அடித்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ஒருத்தங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் கொடுக்குறாங்க வைங்களேன். நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இது மூணுத்தையும் அழகாக பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் இதை. சரிங்களா? அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? ஒரு சில கோர்ட்டில் வந்து ஃபார்ம் 2 மட்டும் கொடுங்க, எனக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 3 வேண்டான்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 1, ஃபார்ம் 3 ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருடைய வேலை. ஓகேங்களா? அப்போ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த புகார்தாரரை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட அனுப்புவோம். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இந்த கேஸில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிவிசி கேஸை நம்பரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜட்ஜு சொல்லுவாங்க. நம்ம ஓகே சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொண்ணு புகார்தாரர், இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன பண்ணும், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் 1ஐயும் ஃபார்ம் 3ஐயும் பிரிண்ட் எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த பொண்ணு அதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? எனக்கு ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னா இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இன்புட்டை வாங்கி அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே ஃபார்ம் 1ஐயும் ஃபார்ம் 3ஐயும் ஃபில்அப் பண்ணி அதை வந்து கோர்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் விஷயம். ஃபார்ம் 2ஐ வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். அந்த பொண்ணுக்கிட்ட இன்புட்டை வாங்கி நம்ம ஃபில்அப் பண்ணணும். இல்லைன்னா வந்து அந்த ஃபார்ம் 2ஐ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன பண்ணும், ஃபார்ம் 2ஐ ஃபில்அப் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும். நம்ம வந்து அதை அந்த அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் நம்ம இந்த ஃபார்ம் 2ஐ கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா இல்லையா? இந்த கோர்ட் வந்து ஒரு சில கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஃபார்ம் 2ஐ மட்டும் கொடுத்துருங்க, கம்ப்ளைண்ட் பெட்டிஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை கொடுங்க, ஃபார்ம் 2 வேண்டாம். ஒரு சில கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை மட்டும் கொடுங்க, ஃபார்ம் 2 வேண்டாம். ஒரு சில கோர்ட்டில் ஃபார்ம் 2 மட்டும் கொடுங்க, கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் வேண்டாம் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சில கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் 2வும் வேண்டாம், கம்ப்ளைண்ட்டும் வேண்டாம். அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதோ அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷனாக போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு சில கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜட்ஜை பொறுத்து இருக்குது. ஸோ கோர்ட்டினுடைய கன்வீனியன்ஸுக்கே நம்ம விட்டுடணும். சரிங்களா? நான் 17th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாப்பேட்டையில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டிவிசி ஃப்ரெஷ் ஃபைல் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஃபார்ம் 2 மட்டும் எனக்கு போதும், மற்றதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் பெட்டிஷனே எனக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு ஃபார்ம் 2 இஸ் இனஃப் ஃபார் மீ அப்படின்றாங்க ஜட்ஜு. நான் இல்லைம்மா, நான் ஃபார்ம் 2வையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் பெட்டிஷனையும் கொடுத்துட்டேம்மா. சரி, அப்போ ரெண்டுத்தையும் அதை வாங்கிக்கிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடிஷ்னல் மகிழா கோர்ட்டு 6வது மாடி எக்மோரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ம் 2 வேண்டாம், கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வேண்டாம், அந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதோ அந்த சங்கதியெல்லாம் ஒரு அஃபிடவிட் பெட்டிஷனாக போட்டு கொடுத்துருன்னு சொன்னதுனால நான் அடிஷ்னல் மகிழா கோர்ட் எக்மோரில் வந்து அதை என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்கல, ஃபார்ம் 2வையும் கொடுக்கல, வெறும் அஃபிடவிட் பெட்டிஷனை மட்டும் கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஃபார்ம் 2வையும் கொடுங்க அப்படின்னாங்க, நான் ஃபார்ம் 2வையும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஜட்ஜு என்ன சொல்கிறாங்களோ அவங்க கன்வீனியன்ஸுக்கு அதை விட்டுடணும். அப்போ தான் நம்ம கேஸ் சீக்கிரம் நம்பர் ஆகும். கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். அதாவது கேஸ் வந்து சீக்கிரம் நம்பர் ஆகணும்னா நம்ம தான் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இதையெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபார்ம் 2ஐ பொண்ணுக்கிட்ட கொடுத்து வாங்கிக்கணும் ஃபில்அப் பண்ணி. ஃபார்ம் 1 புரியுது நான் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கேஸ் சீக்கிரம் குயிக்காக நம்பர் ஆகணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, டைம் சேவ் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 எல்லாம் பிரிண்ட் எடுத்து ரெடியாக கட்டில் வச்சுக்கோங்கப்பா. அது உனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த கேஸுக்கு யூஸ் ஆகலைன்னா இன்னொரு கேஸுக்கு யூஸ் ஆக போகுது. ஆக மொத்தம் அதை பிரிண்ட் எடுத்தது வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக? இதுதான் விஷயம். அங்கே போயிட்டு கேஸை வந்து நம்பரிங் பண்ணுற டைமில் அங்கே போய் தலைவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஃபார்ம் 1னா என்ன, சீனியர் என்ன பண்ணுவாங்க, இந்த டிவிசி கேஸை நம்பர் பண்ணு, இந்த ஷூரிட்டி போட்டிருப்பா, இந்த பெயில் பெட்டிஷன் போட்டிருப்பா,
ஒரு வார்த்தை தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து கட்டி திரட்டி எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? இந்த கிளி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ண மாட்டாங்க ஆஃபீஸில். கரெக்டுங்களா? நீ தான் பிஎல் படிச்சிருக்கிறல்ல, நீ தான் ஆல் இண்டியா பார் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறல்ல, அதான் 2 லட்ச ரூபா கொடுத்து சவிதா லா காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்கிறல்ல, நீ தான் பெரிய இங்கிலீஷில் பயங்கரமாலாம் பேசுகிறல்ல, உனக்கு எல்லாம் தெரியும், தான் எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா இல்லையா? கூட இருக்கிறவங்களும் ஹெல்ப் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவன் எப்படி தான் பண்ணுறான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அப்படிலாம் டெஸ்ட் பண்ணும்போது நீ உட்காந்து தடவிட்டு உட்காந்துருப்பேன். அதுக்காக தான், நீ தடவக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சின்ன இது நான் சொல்கிறதெல்லாம் சின்ன விஷயங்கள். நான் சொல்கிறதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் உனக்கு வந்து ஆடட் இது. கரெக்டாக? இதெல்லாம் அப்போ இது நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணால் அழகாக கன்று மாதிரி கேஸ் நம்பர் ஆகும். அந்த கேஸ் நம்பர் ஆகிட்டு ஓகேவா, அவங்க சீனியர் தான் வேறு ஒரு சீனியர் கொடுப்பாரு. தம்பி, எனக்கு நிறைய கேஸ் வந்து போச்சு, பசங்க யாரும் இல்லை என் ஆஃபீஸில், இந்த கேஸை கொடுக்குறேன், நம்பரிங் பண்ணிடுறியா அப்படின்னா, நீங்கள் அதை வாங்கி டிராஃப்ட் அடித்து ஒன்றுனையும் அழகாக தைச்சி கரெக்டாக டாக்கெட்டு போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்து நம்பரிங் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த சீனியருக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்ல, நம்ம என்னமோ நினச்சோம், அந்த பையன் வந்து அழகாக 2 நாளில் நம்பரிங் பண்ணி விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாப்பா ஒரு 1000 ரூபா வச்சுக்கோ. 2000 ரூபா கொடுக்குற வேண்டிய இடத்துல 1000 ரூபா கொடுப்பாரு. அதை வாங்கி வச்சுக்க. கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து ஒரு 10 முறை பண்ணால் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம் ஃபைலிங்கில். இவ்வளோ தான் விஷயம். கரெக்டாக? இங்கே எதுவுமே ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. தடவிக்கிட்டு உட்காரக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அதுதான் விஷயம். நமக்கு தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு உதவி வந்து எங்கேருந்தோ வரும். நமக்கு தெரியாத மனுஷன் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவான். நம்ம கூடவே ஒருத்தன் இருப்பான். நம்ம கூடவே இருந்து அவங்க நமக்கு எந்த ஒரு கேஸும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? நமக்கு நாலேஜ் இருந்தாலுமே, நமக்கு ஸ்கில் இருந்தாலுமே நமக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கேருந்தோ வந்து ஒருத்தன் கேஸ் கொடுத்துட்டு போவான். கரெக்டாக இல்லையா? இதை ஃபைலிங் பண்ணுறியா, ஒரு 500 ரூபா தரேன், ஃபைலிங்க்கு நான் 2000 ரூபா வாங்குவோம்ப்பா. அவன் 500 ரூபா தான் வச்சுருப்பான். அவன் இல்லைப்பா, எனக்கு வந்து என் சீனியர் 2000 ரூபா கொடுத்தாரு, அதில் ஒரு 1500 ரூபா நான் அடிச்சிட்டேன், அதனால் ஒரு 500 ரூபா மட்டும் உனக்கு கொடுக்குறேன்னே, நீ பண்ணுறியா? 500 ரூபா வாங்கி பண்ணு. 500 ரூபா யார் உனக்கு கொடுப்பா ஒரு நாளைக்கு? கரெக்டாக இல்லையா? கோர்ட்டுக்கு காலைல 9:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 5:45 போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகிறதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போ. கரெக்டாக இல்லையா? நீ கொஞ்சம் வளர இதை வந்து நான் இவ்வளோ இது கம்மியாக பண்ணுறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறலாம். எடுத்த உடனே நான் 2000 ரூபா தான் ஃபீஸ் வாங்குவேன், ஃபைலிங்க்கு நம்பரிங்க்குன்னா யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? இதுதான் விஷயம். ஃபைலிங் பண்ணும் பொழுது எதுவுமே ரிட்டர்ன் ஆகாத அளவுக்கு நம்ம பண்ணுறோன்னா நம்ம கில்லாடி. வேலை தெரிஞ்சிடுச்சு, நம்ம வேலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? எடுத்த உடனே ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சரில் போய் கோர்ட் நம்பர் 1 தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது. சின்ன வேலைகளை கற்றுக்கங்க. சின்ன வேலைகளை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய இடத்துக்கு போங்க. யார் வேணான்னு சொன்னது? கரெக்டாக இல்லையா? அங்கே போய் கோர்ட் நம்பர் 1 போய் மொக்க வாங்கின வரக்கூடாது. இந்த ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 3 அதை ஃபில்லப் பண்ணி கோர்ட்டில் கொடுக்க வேண்டியது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருடைய வேலை. ஃபார்ம் 2 ஃபில்லப் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு அதை கோர்ட்டுக்கு கொடுக்கறது நம்மளுடைய வேலை. சரியா? அப்புறம் கோர்ட் ஃபீஸ் பெய்டு சலான் அப்படின்னு ஒன்று வரும். நீங்கள் ஆன்லைனில் அப்லோடு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிக்கும். இவர் வந்து கோர்ட் ஃபீஸுக்கு 100 ரூபாய் கட்டி விட்டார், இதோ கோர்ட் ஃபீஸ் பெய்டு சலான் வருகிறது அப்படின்னு ஆன்லைனில் அதுவே உங்களுக்கு காட்டும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோடு பண்ணி அதையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மறுபடியும் அதை அப்லோடு பண்ணணும். கரெக்டுங்களா? 100 ருபீஸ் ஹஸ் பீன் பெய்டு. அதான் 100 ருபீஸ்னா என்னது? கம்ப்ளைண்ட்டுக்கு 50 ரூபா, ப்ராசஸுக்கு 20 ரூபா, வக்காலத்துக்கு 10 ரூபா. இதுதான் அந்த கோர்ட் ஃபீஸ் பெய்டு சலான் வந்து நமக்கு வரும், ஆன்லைனில் வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை அப்லோடு பண்ணி விடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த ஆதார் கார்டு ஆஃப் தி ஹஸ்பண்டு, ஆதார் கார்டு ஆஃப் த ஒய்ஃபு, ஓகேவா, இதையும் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டோட சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த இந்த 2 பேருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏதாச்சும் டிவோர்ஸ் கேஸ் நடக்குதா, ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் கேஸ் நடக்குதா அப்படிங்கிறத கோர்ட்டில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்லேயே, புகார் மனுவிலேயே அதை சொல்லிடணும். கரெக்டாக? மேற்படி வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்குது, எம்சி கேஸ் நடக்குதுன்னா அந்த இ கோர்ட்டில் போய் அந்த கேஸ் ஸ்டேட்டஸ், இ கோர்ட்டில் போய் அந்த கேஸ் நம்பரை போட்டு அந்த இ கோர்ட்ஸில் போயிட்டு அந்த கேஸ் நம்பரை போட்டு அந்த கேஸினுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎன்சிஹெச் நம்பர் வரும், இந்த ஃபைலிங் நம்பரு, எஸ்ஆர் நம்பரு, ஃபைல்டு டேட்டு, அதை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டோட சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னா, சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. எதுக்குன்னா ஜட்ஜு அதை பார்த்த உடனே புரியணும். ஜட்ஜுக்கு ஒரு நாளைக்கு 100 கேஸ் 200 கேஸு, கரெக்டாக இல்லையா? நமக்கு வந்து 4 கேஸ் 5 கேஸு, அவங்களுக்கு 100 கேஸு, கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து நம்மளை விட அவங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி. கரெக்டாக காலைல 10:30 மணிக்கு உட்காந்தாங்கன்னா சாயந்தரம் 5:45 வரைக்கும் உட்காரணும், டயஸில் உட்காரணும். கரெக்டாக இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தின்னும் போது அவங்க ஒன்றொன்றையும் தேடிட்டு அவங்கள தேட வைக்கக்கூடாது. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக
அப்படியே பழத்தை உரிச்சு கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? அதுதான் விஷயம். இதோ புகார் மனு இதோ இருக்குது, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் இதோ இருக்குது, இவங்களுக்குள்ள என்னென்ன கேஸ் நடக்குது, ஹெச்எம்ஓபி ஓடிக்கிட்டு இருக்கு, ஐடிஓபி ஓடிக்கிட்டு இருக்கு, எம்சி ஓடிக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கு உண்டான பேப்பர் ஆதாரத்தையும் பர்ஃபெக்டாக லைன் பை லைனாக வச்சா பார்த்த உடனே புரிஞ்சிடும். நமக்கு அந்த கேஸை வந்து கேஸை வந்து ஜட்ஜுக்கு புரிய வைக்கிறது தான் வக்கீலோட வேலையே. நீ எந்த அளவுக்கு கிறிஸ்பாக அழகாக கிளியராக புரிய வைக்கிறன்றதான் உன்னோட திறமை, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து ஆன்லைனில் ஃபைல் பண்ணும் பொழுது, ஃபைல் பண்ணி முடித்த பிற்பாடு ஃபைலிங் அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பு ஒன்று வரும் ஆன்லைனில். அதை ஒரு பிரிண்ட் எடுத்து அதை நம்மளுடைய கேஸ் பண்டிலில் வச்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான டிப்ஸு, வேறு ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன இந்த பார்ட்டிக்கிட்டேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்குகிறோம், இந்த பிளெயிண்ட்டு, அப்புறம் வந்து இந்த எல்லா பிளெயிண்ட்டு, அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் போட்டு தனியாக வைக்கணும். இதுவும் நம்மளுடைய சேஃப்டிக்கு தான். கரெக்டாக இல்லையா? இந்த டிவிசி கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கம்ப்ளைனண்ட் அண்ட் ரெஸ்பாண்டன்ட், ஓகேவா, தே ஆர் நாட் அக்யூஸ்டு. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனண்ட் புகார்தாரர் அந்த பெண் வந்து வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 256 சிஆர்பிசி பெட்டிஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். ரெஸ்பாண்டன்ட் வரலைன்னா 317 சிஆர்பிசி பெட்டிஷனை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போது எல்லா ரூல் வந்து என்னன்னா எல்லா கோர்ட்லேயுமே வந்து கம்ப்ளைனண்ட் வரலையா 256 சிஆர்பிசி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ரெஸ்பாண்டன்ட் வரலையா அந்த அட்வொகேட் என்ன பண்ணுவார், ரெஸ்பாண்டன்ட்டுடைய அட்வொகேட்டு 317 பெட்டிஷனை ஃபைல் பண்ணுவார். சரியா? இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம 17th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சைதாபேட் கோர்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, பார்ட்டிஸ் வரலையா வாயில் சொன்னால் மட்டும் போதும், 256 பெட்டிஷன் வேண்டாம், 317 பெட்டிஷன் வேண்டான்னு சொல்கிறாங்க. அது நமக்கு நல்லது. ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு 3 வருஷம் உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு கோர்ட்டுக்கு போவாங்க. வேறு ஏதோ ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு இந்த கோர்ட்டுக்கு வருவாங்க. இதுதான் வந்து நடைமுறை. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதனால் 17th MM கோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜு வந்து 256 பெட்டிஷன் வேண்டான்னு சொன்னாங்க, 317 வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ போட சொல்கிறாங்க அப்படின்னா அது அந்த ஜட்ஜு சொன்னாங்க, அந்த ஜட்ஜு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. வேறு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு இப்போ போட சொல்கிறாரு. ரூல் என்ன, கம்ப்ளைனண்ட் வரலன்னா 256 பெட்டிஷன் போடு, அப்போ ரெஸ்பாண்டன்ட் வரலையா, அக்யூஸ்ட் வரலையா 317 பெட்டிஷன் போடு. இதுதான் மேட்ரு. ஒரு சில கோர்ட்டில் போட வேணான்னு சொன்னால் கம்முன்னு விட்டுடுங்க. அது நமக்கு நல்லது தானே. ஒரு பெட்டிஷன் 20 ரூபா, ஒரு பெட்டிஷனில் 20 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டுறோம், பெட்டிஷன் 5 ரூபா, இன்றைக்கி ஒரு வெளியே வாங்கினா 5 ரூபா, நம்ம பிரிண்ட் எடுத்தால் 2 ரூபா, ஆக மொத்தம் நமக்கு 22 ரூபா நமக்கு ப்ராஃபிட் தானே. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் சே தட் பெட்டிஷனர் இஸ் ஆப்சன்ட், தட் இஸ் இனஃப் அப்படின்றாங்களா, கம்முன்னு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், ஓகேவா? இப்போ பொண்ணு வந்து டிவிசி கேஸ் போடுதுப்பா, அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் தட் கம்ப்ளைனன்ட்டு அது வந்து மஸ்ட்டு. ஓகேவா? அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் ஃபார்மேட்டை தான் வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியா யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லா அட்வொகேட்ஸுக்கிட்டையும் இருக்கும், ஃபேமிலி கேஸ் பார்க்குற எல்லா அட்வொகேட்ஸுக்கிட்டையும் இருக்கும், எங்கிட்டையும் இருக்குது. உங்ககிட்ட இல்லைன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஓகேவா? அதாவது என்னென்னா, அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் assets and liabilities of the petitioner has to be filed. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய 3 வருஷ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த பொண்ணு என்ன பண்ணணும், கேஸை ஃபைல் பண்ணும் பொழுதே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்ட் சொல்லுவாங்க. ஒரு சில கோர்ட் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம், ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டிஷனை போடுங்க, ஃபார்ம் 2 இதெல்லாம் போடுங்க, நான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் போடுங்க, நான் கேஸை எடுத்துட்டு நம்பரிங் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் போடுங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடுங்கன்னு ஒரு சில கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஒரு சில கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பெட்டிஷனர் இஸ் மஸ்ட் ஃபார் மீ. அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 years பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பெட்டிஷனர் இஸ் மஸ்ட்டு. இதெல்லாம் கொடுத்தாதான், இதெல்லாம் ஃபைலிங் பண்ணும்பொழுதே நீங்கள் கொடுத்தாதான் நான் கேஸ் எடுப்பேன், இல்லைனா கேஸை அட்மிட் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு சில ஜட்ஜு சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கம்ப்ளைண்ட் பெட்டிஷனு, ஃபார்ம் 2, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முதல்லையே போட்டு ஃபைலிங் பண்ணும்போதே இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து வேலை பலு குறைஞ்சிரும். அப்புறம் ஆப்பனன்ட் பார்ட்டியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்களும் கேஸை ரொம்ப நேரம் ட்ராக் பண்ண முடியாது. இல்லைனா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் வருவாங்க, ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் வரும்போது காப்பி சர்வ் பண்ணுவாங்க, காப்பி சர்வ் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு கவுண்டர் போடணும். ஓகேவா? ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, த ரெஸ்பாண்டன்ட் ஹேஸ் டு ஃபைல் த கவுண்டர் அண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்
அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்டு இட் நீட்ஸ் டு பி ஃபைல்டு இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் சொல்லிட்டு கால் ஆன்ஸ் ஒரு டேட் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கவுண்டரை போட மாட்டான், ஒரு வாய்தா வாங்குவான். அதுக்கப்புறம் கவுண்டர் ஒரு 3 வாய்தா கழித்து கவுண்டர் போடுவான். இன்னொரு 3 வாய்தா கழித்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் போடுவான். இன்னொரு 3 வாய்தா கழித்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடுவான். இப்படியே 10 வாய்தா இழுத்துருவான். நான் யாரையும் மரியாதை குறைவாலாம் பேசலை, என்னுடைய லேர்னட் ஃப்ரெண்டு தானே எல்லாருமே, கரெக்டாக இல்லையா? நான் ஒரு உறவு முறையில் பேசுகிறேன். இவர் பாருங்கள், அவன் இவனு பேசுகிறான், போய் நம்ம பாரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், கொடுத்துக்கப்போ, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கரெக்டாக இல்லையா? அதாவது நான் அவன் இவனை பேசுகிறது தப்புன்னாப்போ மன்னிச்சிங்கப்பா, ஓகேவா? நான் மரியாதை குறைவாலாம் யாரையும் பேசலை. என்ன விஷயம்னா, அதாவது இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப நாலேஜ் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸை வந்து எப்படி இழுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அது அவங்களோட திறமை, கரெக்டாக இல்லையா? ஏன்னா புகாரை போட்டாச்சு, புகார் போட்ட உடனே எவ்வளோ சீக்கிரம் கேஸை முடிக்கணும்னு புகார்தாரர் பார்ப்பாங்க, எப்படி இழுத்தடிக்கணும்னு ரெஸ்பாண்டன்ட் பார்ப்பாங்க. இதெல்லாம் நார்மல், கரெக்டாக இல்லையா? ஸோ வந்து அப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டைம் கொடுக்கக்கூடாது, சீக்கிரம் முடிக்கணும்னு தான் ஜட்ஜஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நீ முதல்லையே போட்டுடு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீ முதல்லையே போட்டுடு, நான் ரெஸ்பாண்டன்ட்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் நீ அது நம்பரிங் பண்ணதுக்கப்புறம் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் போடுறதுக்கே லேட் ஆகும். அப்புறம் இதுக்கு ஒரு 3 வாய்தா, அதுக்கு ஒரு 3 வாய்தா, 6 வாய்தா ஆகிடும். அதனால் இது இழுத்துட்டு போகக்கூடாது, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு தான் ஜட்ஜஸ் சொல்கிறாங்கன்னா அது நமக்கு நல்லது, கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பெட்டிஷனர், அதாவது அந்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு அட் த டைம் ஆஃப் ஃபைலிங்கே போட்டுட்டா அது ரொம்ப நல்லது, ஓகேவா? இதுதான் விஷயம். நம்பரிங் பண்ணும்பொழுதே அட் த டைம் ஆஃப் ஃபைலிங்லேயே இதெல்லாம் கொடுத்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நான் சொல்லலையப்பா, ஜட்ஜு சொல்கிறாங்க, அதுதான் நம்ம சொல்கிறோம். நான் வந்து இந்த அடிஷ்னல் மகிழா கோர்ட் எக்மோரில் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போதைக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்கிட்ட இல்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பெட்டிஷனர் என்கிட்ட இல்லை, இதை போட்டு நம்பரிங் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த வாய்தாலேயே போட்டுடுறேன் அப்படின்னா ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, இந்த கதையே வேண்டாம், அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 இயர்ஸ் இதை கொடுத்தா தான் கேஸை நான் நம்பரிங் பண்ணுவேன், இல்லைனா கேஸை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? நான் உடனே என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு அதை எடுத்து கொடுத்துட்டு நம்பர் பண்ணிட்டேன், சரிங்களா? அப்போ என்ன சார் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னீங்களா, இந்த கேள்வி கேட்காதீங்க, கரெக்டுங்களா? நம்ம ஒன்று நினைக்கிறோம், பட் அது வேறு மாதிரி நடக்குது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைம் டிலே இல்லாமல் கேஸை போட்டு நம்பரிங் பண்ணிட்டேன், சரிங்களா? இதுதான் விஷயம். நிறைய ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்பாண்டண்ட்டுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஃபைல் பண்ணும் பொழுதே அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டுடுச்சு, நான் உனக்கு 3 வாய்தா தான் கொடுப்பேன், ஒரு வாய்தா டைம் கொடுப்பேன், அடுத்த வாய்தா வந்து லாஸ்ட் சான்ஸ்னு போடுவேன், ஃபைனலி நோ ஃபர்தர் அட்ஜர்ன்மெண்ட்னு போடுவேன், ஓகேவா? அது நமக்கு அந்த கோர்ட்டில் போய் அந்த ஜட்ஜுனுடைய ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுதே நமக்கு தெரியும் அந்த ஜட்ஜுடைய ப்ராக்டிஸ் என்ன, இவங்க டைம் கொடுப்பாங்க, இவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க, இந்த கோர்ட்டில் கொஞ்சம் கேஸ் டைம் வலிக்கலாம், இந்த கோர்ட்டில் நம்ம டைம் வலிக்க முடியாது அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். வேண்டாம்ப்பா 3 வாட்டி தான் டைம் கொடுப்பாங்கப்பா, அப்புறம் ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், போட்டு விட்ருவோம், ஜட்ஜ் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இஃப் வி ஆர் அப்பீரிங் ஃபார் தி ரெஸ்பாண்டன்ட்னா முதல்லயே அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து கொடுத்துரு, 3 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட்டில் போட்டுடலாம், நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஜட்ஜை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டிகிட்ட சொல்லி வச்சுருவோம், கரெக்டாக? இதுதான் விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா, அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தானே கேஸை போடுது, அப்போ பையன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் இல்லையா? பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து, ஸ்டேட் பேங்க்கு அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஓகேங்களா? மற்றும் இந்த HDFC, ICICI, IDBI எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்குது, இதில் எல்லா பேங்க்லேயும் நான் 0 பேலன்ஸ் தான் சார் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் சேலரி அக்கௌண்ட்டு, ஓகேவா? அதை மட்டும் காமிக்காமல் அப்படியே எது 0 பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது நார்மலாக நடக்கும், எல்லோரும் பண்ணுறது தான் இது, சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, இவர் நல்லா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார், ஆனால் வந்து இவர் எல்லா இடத்துலையும் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பார், SBI, IOB, இந்தியன் பேங்க்கு, மற்ற எல்லா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, ஓகேவா, தமிழ்நாடு கிராம வங்கி எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் வச்சுருப்பார், ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கும், மீதி அக்கௌண்ட்லாம் வெறும் 500 ரூபா இல்லை 1000 ரூபா இல்லை 0 பேலன்ஸ் தான் இருக்கும். அதை வந்து 3 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொண்டு வந்து போடுவார், அதில் நில் பேலன்ஸாக இருக்கும். இதை வந்து இப்படி பண்ணுறாங்கன்றது வந்து கோர்ட்டுக்கும் தெரியும், அதான் ஜட்ஜுக்கும் தெரியும், எல்லா வக்கீல்களுக்கும் தெரியும், கரெக்டாக இல்லையா? இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.